ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அல்காரிதம். இது பேர் வந்து கேடென்ஸ் அல்காரிதம். கேஏடிஏஎன்இ கேடென்ஸ் அல்காரிதம். இது என்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது, இல்லை வெதர் ப்ரெடிக்ஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி பிளேசஸில் லார்ஜ் டேட்டா செட்டில் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேல்யூஸ். இப்போ நான் காட்டியிருக்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இதில் 4 நம்பர் இருக்குது. ரெண்டு நம்பர் வந்து நெகட்டிவ் வேல்யூ, 2 நம்பர் பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி பிளேசஸில் வந்து நம்ம இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணுவோம். எஸ்பெஷலி வந்து ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டு இல்லை மேக்ஸிமம் சப்பரே ஆஃப் எலமெண்ட்ஸ் இது அந்த மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது வந்து டே 1ன்னு வச்சுக்குவோம், இது டே 2, இது டே 3, இது டே 4ன்னு வச்சுக்குவோம். டே 1ல் நம்ம வாங்குற ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து -2 ஆயிரும். இப்போ ₹1 நம்ம போடுறோம் அப்படின்னா அது -2 ஆயிரும் ஒரு டே 1ல். டே 2ல அதே ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ₹3 ஆயிரும். டே 3ல அதே ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து -1 ஆயிரும். டே 4ல அது ஸ்டாக் ₹1 ஸ்டாக் வந்து ₹2 வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்மள்ட்ட ஒரு கிளைண்ட் வந்து கேட்குறாரு, எனக்கு வந்து இந்த 4 நாளில் எந்தெந்த நாளில் இன்வெஸ்ட் பண்ணால் மேக்ஸிமம் ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே உள்ளது எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு இதுவாக பார்த்து செக் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபஸ்ட் 2 நாள் எடுத்துக்குவோமே. இந்த 2 நாள் எடுத்துட்டோம்னா இதில் நீங்கள் ₹1 போட்டிங்க அப்படின்னா -1. ஃபஸ்ட்டு ₹1 போடுறீங்க, அது இங்கே -1 மாறிடும். அப்புறம் மறுபடியும் அந்த -1 இங்கே என்ன ஆகும்னா ₹3 கூட சேர்ந்து உங்களுக்கு ₹2 தான் லாபம் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு சப்பரேவாக பண்ணோன்னா அது வந்து ஏகப்பட்ட பாசிபிலிட்டிஸில் கொண்டு போய் விடும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது பண்ணுவோம், அதுக்கப்புறம் இது பண்ணுவோம், அதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறம் இது சம் பண்ணுவோம். ஸோ டோட்டலாக என்ன சம் வருதுன்றத ஒரு இதில் நோட் பண்ணிக்குவோம். அப்புறம் மறுபடியும் இந்த 2 எடுத்து பண்ணுவோம், அப்புறம் இந்த இந்த 2 எடுத்து பண்ணுவோம், அப்புறம் இந்த 3 எடுத்து பண்ணுவோம், அப்புறம் இந்த 3 எடுத்து பண்ணுவோம். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு டீடியஸான ப்ராசஸ், இல்லைனா வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான கால்குலேஷன் மாதிரி போயிட்டே இருக்கும். இப்படி அதுவும் இல்லாமல் நீங்கள் எத்தனை லூப் ரன் பண்ண முடியும்? ஒரு ஃபார் லூப், 2 ஃபார் லூப், 3 எத்தனை லூப் ரன் பண்ணுவீங்க? இது இப்போ வெறும் 4 நம்பரு. இந்த 4 நம்பருக்கே நம்ம ஒரு 2 ஃபார் லூப்பாக தேவைப்படும். இப்போ நம்மள்கிட்ட ஒரு 1,00,000 நம்பர் இருக்குது, 2,00,000 நம்பர்ஸ் இருக்குது இந்த மாதிரி. அப்படின்னா நீங்கள் அதை எப்படி நம்ம பண்ண முடியும்? இப்போ நீங்கள் ஸ்டாக் இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இயர்லி டேட்டா 2010லேருந்து ஆரம்பிக்கும் அந்த ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ், இல்லை 2015லேருந்து லாஸ்ட் 5 இயர்ஸ், லாஸ்ட் 10 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்ஃபார்மன்ஸ் டேட்டா இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம எப்படி டக்குன்னு நம்ம ரெட்ரீவ் பண்ணுறது? நம்ம 2-3 லூப்லாம் எழுதினோம்னா அது ஓடுறதுக்குள்ளே ரொம்ப இதாயிரும், நாளாயிரும். டைம் எடுத்து அப்ளிகேஷனே கிராஷ் ஆயிரும், சிஸ்டமே. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு தான் நம்ம கேடென்ஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணுவோம். இப்போ கேடென்ஸ் அல்காரிதமோட ஒர்க்கிங் லாஜிக் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்ரோச் தான். டைனமிக் ப்ரோக்ராமிங்னா நம்ம வந்து யூஸ்வலாக எப்படி ப்ரோக்ராம் பண்ணுவோம்னா, ஒரு வேரியபிள் வச்சுக்குவோம், இல்லை ஒரு டிக்ளேர் பண்ணிக்குவோம் ஏதாவது ஒரு பேராமீட்டர். அப்புறம் அந்த பேராமீட்டரில் வந்து ஒரு வேல்யூ அசைன் பண்ணுவோம். அந்த பேராமீட்டரை வேல்யூவை வச்சே நம்ம மொத்த ப்ரோக்ராம் ரன் ஆகும். அதை லோக்கல் வேரியபிள் சொல்லுவோம், குளோபல் வேரியபிள்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ரன் ஆகும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா டைனமிக்காகவே அந்த பேராமீட்டரோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுற மாதிரி. இப்போ கேடென்ஸ் அல்காரிதம் பொறுத்த வரைக்கும் 2 பேராமீட்டர்ஸ் வேணும். என்னென்னா கரண்ட்டு, அப்புறம் வந்து மேக்ஸு. நம்மளோட எண்டு கோல் பார்த்திங்கன்னா மேக்ஸில் தான் வரும். ஆனால் கரண்ட்டை வச்சு தான் நம்ம மேக்ஸிமம் கால்குலேட் பண்ணுற மாதிரி வரும். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த பொசிஷனில் இருக்கும்போது கரண்ட்டில் உள்ள என்ன மேக்ஸிமம் வேல்யூ நம்மள்ட்ட இருக்குது அப்படின்றத நம்ம நோட் பண்ணுவோம். ஸோ கரண்ட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா -2. இப்போ மேக்ஸிமமில் என்ன பண்ணுவோம்னா, மேக்ஸிமமில் இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருக்க கரண்ட்டுக்கும் ஆல்ரெடி இருக்கிற மேக்ஸிமமுக்கும் என்ன மேக்ஸிமமோ அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். இப்போ நம்மள்ட்ட மேக்ஸிமம் எதுவுமே இல்லை. ஸோ இனிஷியலாக நம்ம -2லேயே ஆரம்பிப்போம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் இங்கே வருவோம். இங்கே வரும்போது 3 இருக்குது நம்மள்ட்ட. ஸோ கரண்ட்டை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா, கிடைச்சிருக்க பொசிஷனில் உள்ள நம்பரும் இது ரெண்டையும் நம்ம வந்து சம் பண்ணா வர நம்பரும் மேக்ஸிமம் எதுன்னு பார்த்து அதை நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இது ரெண்டையும் நம்ம சம் பண்ணுறோம்னு வச்சுக்குவோம், அடிஷன் பண்ணுறோம்னு வச்சுக்குவோம். 3 - 2 இஸ் 1. 1 பெருசா 3 பெருசான்னு பார்ப்போம். ஆல்ரெடி நம்மளுக்கு அங்கே வந்திருக்க பொசிஷன்லேயே ஒரு பெரிய நம்பர் இருக்குது. ஸோ நம்ம இதை சம் பண்ண நம்பரை அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஸோ 3வே நம்ம எடுத்துக்கணும். இப்போ மேக்ஸிமம் எப்படி கால்குலேட் ஆகும்னா, நான் சொன்ன அதே லாஜிக் தான். இங்கே இருக்கிற மேக்ஸிமம் ஆல்ரெடி இருக்கிற என்ன வேல்யூக்கும் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க கரண்ட் வேல்யூக்கும் எது மேக்ஸிமமோ அது எடுக்கணும். ஸோ ஆப்வியஸ்லி 3 தான் இங்கே மேக்ஸிமம். ஓகே, அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் இங்கே போகும்போது 3 ஆல்ரெடி நம்மள்ட்ட இப்போ நம்ம வந்திருக்க பொசிஷனில் -1 இருக்குது.
ஆல்ரெடி நம்ம கரண்ட் வேல்யூவில் 3 இருக்குது. ஸோ இந்த 3ஐயும் இந்த -1ஐயும் நம்ம சம் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ 3 - 1 இஸ் 2. 2 பெருசா, இங்கே ஆல்ரெடி வந்திருக்க பொசிஷனில் உள்ள -1 பெருசா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2 தான் பெருசா ஆப்வியஸ்லி. இது ஏன்னா இது மைனஸ் வேல்யூ, ஸோ அதை நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஸோ கெட் 2. இப்போ நான் அங்கே சொன்ன மாதிரியே மேக்ஸிமம் வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது இந்த 3 பெருசா இந்த 2 பெருசான்னு பார்க்கணும். ஆப்வியஸ்லி நமக்கு 3 தான் பெருசு. ஓகே, அவ்வளோதான். இப்போ லாஸ்ட் இங்கே வரும்போது என்ன ஆகும்னா, நம்மள்ட்ட ஆல்ரெடி நம்ம இங்கே வந்திருக்க பொசிஷனில் 2 இருக்குது. இப்போ நம்ம ஆல்ரெடி கரண்ட் வேல்யூவில் கால்குலேட் பண்ண வேல்யூ வந்து 2. ஸோ இந்த 2 + 2ஐயும் ஆட் பண்ணி இங்கே உள்ள வேல்யூவையும் நம்ம மேக்ஸிமம் எதிர்பார்த்து அதை தான் நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணணும். ஸோ 2 + 2 இஸ் 4. ஆல்ரெடி நம்ம வந்திருக்க எலமெண்ட் 2. ஸோ 4க்கும் 2க்கும் எது மேக்ஸிமம் போட்டால் 4 தான் நமக்கு வரும். ஸோ 4. இப்போ நம்ம இந்த மேக்ஸிமம் பார்ப்போம். மேக்ஸிமமில் 4ம் 3க்கும் எது மேக்ஸிமம் பார்த்தா 4 தான். ஆப்வியஸ்லி நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து 4 தான். ஸோ இது நம்ம வந்து கரெக்டாக வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நம்ம ஒவ்வொரு காம்பினேஷனும் போக வேணாம். ஆக்சுவலாக பார்த்தாலே தெரியுது, இந்த 3 - 1 2 2 + 2 4 இதுதான் ஆக்சுவலாக மேக்ஸிமம் வேல்யூவாக வரும். வேறு எதுவுமே உங்களுக்கு மேக்ஸிமமாக வராது. நீங்கள் எந்த காம்பினேஷன் வேணால் செக் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரேண்டமாக நம்ம பண்ணுவோம். -2 + 3 இஸ் 1. ஓகே, 1 - 1 இஸ் 0. ஸோ இந்த 3ஐயும் நீங்கள் சேர்த்தாலும் உங்களுக்கு வராது. இல்லை இந்த 2 சேர்த்தாலும் உங்களுக்கு வராது. ஸோ இந்த நான் காட்டின மாதிரி இந்த 3 எலமெண்ட்டில் உள்ள வேல்யூ தான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் தரக்கூடிய டேஸ். ஸோ டே 2, டே 3, டே 4ல் நம்ம ஸ்டாக்கை இன்வெஸ்ட் பண்ணி வெளில எடுத்தோம்னா நமக்கு 4 ப்ராஃபிட் கிடைக்கும் நம்ம போடுற ₹1. ஸோ டே 1 வந்து நம்ம டச் பண்ணக்கூடாது. ஸோ இந்த டேஸ் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ப்ரொடிக்ஷன்லாம் காட்டும். ஸோ இதுதான் மேக்ஸிமம் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிற கேடென்ஸ் அல்காரிதம். இப்போ இதை எப்படி எழுதலாம்னா ரொம்ப சிம்பிளான அல்காரிதம். 5 லைன்ஸ் ஆஃப் கோடு தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரியே கரண்ட்டை ஃபஸ்ட் ஆரம்பம். கரண்ட் நான் சொன்ன மாதிரியே ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்குவோம் 0. மேக்ஸ் அதுவும் 0லேயே ஆரம்பிப்போம். நம்ம 0ன்ற இண்டெக்ஸ் வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட். ஓகே, அப்புறம் ஒரு லூப். ஓகே, இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா ஒரே லூப் இட்ரேஷன்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் வேல்யூஸ். அதுதான் இதோட மெயின் அட்வான்டேஜ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் லூப் இருந்தாலே போதும், அதுவும் மொத்த எலமெண்ட்டையும் ஒரு டைம் நம்ம டச் பண்ணுற மாதிரி வந்துடும். பட் தட்ஸ் ஓகே, அது இருந்தால் தான் நம்ம ப்ராஃபிட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நான் சொன்ன மாதிரியே கரண்ட் வேல்யூ, அதுக்கு முன்னாடி இந்த இண்டெக்ஸை வந்து நான் வந்து 1லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம நம்ஸ் ஆஃப் 0 ஆல்ரெடி நம்ம கரண்ட் அண்ட் மேக்ஸில் டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ நம்ம அதை அடுத்த எலமெண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். லென்த் அவ்வளோதான். இப்போ கரண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணோம். நான் சொன்ன மாதிரியே math.max ஆல்மோஸ்ட் ஆல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் இதுதான் இருக்கும். math.max தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரியே இப்போ வந்த எலமெண்ட் வந்து பெருசா இல்லை வந்த எலமெண்ட் கூட நான் வந்து என்னோட ஆல்ரெடி இருக்கிற கரண்ட் வேல்யூ ஆட் பண்ணால் அது பெருசா அப்படின்னு நான் பார்க்குறேன். நான் சொன்னது தான். இப்போ 3ல் வந்துட்டோம். 3 பெருசா இல்லை இங்கே இருக்கிற கரண்ட் வேல்யூ ஆல்ரெடி 3 - 2 என்ன இருக்கும், கரண்ட் வேல்யூ -2 இருந்துச்சுன்னா 3 - 2 என்ன 1, அது பெருசாக நம்ம இங்கே பார்க்குறோம். அதான் இந்த லைன் ஆஃப் கோடு. அவ்வளோதான். அடுத்தது மேக்ஸ் ஈக்குவல் டு, எனக்கு அதுவே காட்டிடுச்சு. மேக்ஸில் வந்து மேக்ஸிமம் வேல்யூ கரண்ட் வேல்யூக்கும் எது மேக்ஸோ அது ரிட்டர்ன் பண்ணிடுறோம். இவ்வளோ தான் மொத்த அல்காரிதம்னு. ஸோ ரிட்டர்ன் மேக்ஸ், அவ்வளோதான். இந்த இன்டீஜர் நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். சரி, நான் இங்கே பிரேக் பாயிண்ட் வச்சு ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ பிரேக் பாயிண்ட் வச்சு ரன் பண்ணோம்னா நான் எல்லாத்தையும் பின் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக புரியும் என்ன நடக்குதுன்ட்டு. கரண்ட்டு மேக்ஸு ஃபஸ்ட்டு வந்து -2ல் இருக்கும். ஸோ -2க்கும் கரண்ட் உள்ள 3க்கும் எது மேக்ஸ்ன்னு பார்ப்போம். 3 தான் பெருசு. இது வந்து 3 - 2 1 ஆகும். ஸோ 3 தான் பெருசு. அது 3 கரண்ட் அசைன் ஆயிடுச்சு. ஸோ மேக்ஸிமமும் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். மேக்ஸிமம் 3லேயும் கரண்ட் மேக்ஸிமம் எடுத்துக்குது, 3 வந்துருச்சு. அடுத்தது செகண்டுக்கு போகுது. கரண்ட் 2 கால்குலேட் ஆயிடுச்சு. ஸோ நான் இங்கே காட்டின மாதிரி தான், இங்கே 2 கால்குலேட் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து சேம் தான். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து 3 ரிட்டர்ன் ஆகுது. இப்போ லாஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா அதே லாஜிக்கில் 2 கரண்ட் ப்ளஸ் 2 4. ஸோ மேக்ஸிமம் நமக்கு மாறிடும் 4ன்ட்டு. ரிட்டர்ன் 4 இஸ் த ஆன்சர்.
ஸோ இது வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி போடுவோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி நான் சொன்ன மாதிரி பிக் ஆஃப் என், ஏன்னா எல்லா எலமெண்ட்டையும் நம்ம டச் பண்ணுறோம், அதனால பிக் ஆஃப் என். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து செகண்ட் சிட்டி சேம் பிக் ஆஃப் என் தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து எல்லா எலமெண்ட்டையும் கரண்ட் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூவில் அசைன் பண்ணி என் எலமெண்ட்ஸையும் நம்ம இட்ரேட் பண்ணி அதோட வேல்யூவை மாடிஃபை பண்ணுறதுனால பிக் ஆஃப் என். தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.